வணக்கம் and welcome to Udhaya's kitchen. இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் வறுவலுக்கு வந்து எந்த ஒரு கலரிங் ஏஜென்ட்டும் நம்ம சேர்க்க போறது இல்ல. எதுவும் ஆட் பண்ணாம நம்ம சிம்பிளான மசாலாஸ் வச்சு எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நெத்திலி ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் 1/2 கிலோ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துர்க்கேன். ஸோ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதே அளவு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1.5 டீஸ்பூன் கடலை மாவு. இது வந்து பைண்டிங் ஏஜென்ட்டாக நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணலாம். சோள மாவு இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிறிஸ்பினஸ் இதுக்கு கிடைக்கிறதுக்காக நெத்திலி ஃப்ரை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் புளிப்புக்கு தேவையான அளவு லெமன். நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்கிற லெமன் எடுத்துருக்கிறதுனால நான் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் புளிப்புக்கும் காரத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லா ட்ரை மசாலாவும் சேர்த்து நம்ம ஒன்றா இந்த 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்து நம்ம வந்து மசாலாவை கலந்து நெத்திலி மீன் மேலே வந்து நம்ம ஸ்மியர் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இந்த எலுமிச்சை சாறு நீங்கள் பார்க்கலாம். இது நம்ம வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப பவுட்ரியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய நெத்திலி ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இந்த மீன் மேலே ஸ்மியர் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா நல்லா ஸ்மியர் பண்ணியிருக்கோம் இந்த மீன் மேலே. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணும். ஸோ இது ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மசாலா இந்த நெத்திலி மீனில் நல்லா ஊறி இருக்கு. ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மிதமான சூட்டில் வச்சு இந்த நெத்திலி மீனை நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். நம்மளோட ஹாட் அண்ட் கிறிஸ்பி நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த நெத்திலி ஃப்ரை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு ரெசிபி அப்படின்ட்டு. இந்த பர்டிகுலர் ரெசிப்பியில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் சேஞ்சஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நெத்திலி ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றது சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.